ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் வந்து மணி சேவிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எளிமையான குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ ரூபா சேர்த்து வச்சா மாதந்தோறும் சிக்கனமாக நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நம்ம 30 நாளில் வந்து 2000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும். ஓகேங்களா, அதுதான் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து மாதம் 2000 ரூபாய் எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு மணி சேவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 30 நாளுக்கான மணி சேவிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சேலஞ்சாகவே நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்மளாலேயும் இவ்வளோ இது ஒரு மாதத்தில் வந்து 2000 நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் 1 by 1 பார்க்கலாங்க. ஆமாங்க, நான் இந்தமாரி தான் சேவிங் பண்ணுறேன். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 10,000 15,000த்துக்குள்ளே தான் சம்பளமே வாங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 2000 நம்ம எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது 30 நாளுக்கான சேலஞ்சு தான். ஓகேங்களா, 30 நாள் வந்து 2000 எப்படி சேவிங் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம 2000த்தில் தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகணும். ஓகேங்களா, இந்த சேவிங் வந்து நம்ம வந்து டெய்லியுமா இல்லை வந்து வாரமாக வீக்லியாக இல்லை மந்த்லியா அப்படின்னு தான். ஓகேங்களா, நம்ம வந்து 30 நாளுமே நம்ம வந்து சேவ் பண்ண போகணும். ஓகேங்களா, 30 நாளுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 2000 வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் 30 நாளுமே நம்ம எடுத்தாச்சு. இதில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 ரூபாவோ இல்லை 3 ரூபா 4 ரூபா இல்லை 5 ரூபா 10 ரூபா அந்தமாரி கூட நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, அந்தமாரி அமௌண்ட் எடுத்திங்கன்னா அன்னன்னைக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 ரூபா நம்ம எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 4 ரூபா வீதம் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 4 ரூபா சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாதத்தில் வந்து 30 நாள் வந்து 2000 நம்மளால் சேவிங் பண்ண முடியும். 4 ரூபா தான் நான் வந்து சேவிங்காக நம்ம எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சேவிங்னால அதாவது 10 நாளுக்கு ஒரு தடவை 20 நாள் அந்த இது 3 காலமாக நம்ம வந்து பிரிச்சுருக்கேன். 3 காலத்துலேயும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம எவ்வளோ சேவிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து நம்ம 4 ரூபா நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். இன்றைக்கி 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சா, அதுக்காக நம்ம 4 ரூபாய் எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா, நம்ம வந்து உண்டியில் தான் போடணும் அப்படின்னா இல்லை, ஒரு டப்பாலையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டே வந்து 4 ரூபா நான் வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ 2ஆம் தேதின்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் 4 ரூபா, 2ஆம் நாள் 4 ரூபா. ஓகேங்களா, 4 நாள் 8 ரூபா அந்தமாரி நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் வந்து 12 ரூபா நான் வந்து போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆவது நாள் வந்து 16 ரூபா சேவ் பண்ணோம். 4 நாளில் நம்ம வந்து கூட்டிக்கிட்டே போகணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆவது நாள் வந்து 20 ரூபாவும், 6ஆவது நாள் 24 ரூபாவும், 7ஆவது நாள் 28 ரூபாவும், 8ஆவது நாள் 32 ரூபா, 9ஆவது நாள் வந்து 36 ரூபா, 10ஆவது நாள் வந்து 40 ரூபா சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த 10 நாளைக்குள்ளேயே நம்ம எவ்வளோ சேவிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபா நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த 10 நாளையும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 220 ரூபா நம்மளால் பார்த்திங்கன்னா போடுறது 4 ரூபா இந்தமாரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 10 நாளில் வந்து 220 ரூபா நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து 10ஆவது நாள் வந்து நம்ம 40 ரூபா சேவ் பண்ணியிருக்கோங்களா. இப்போ 11ஆவது நாள் பார்த்திங்கன்னா 44 ரூபா நம்ம சேவ் பண்ணணும். 12ஆவது நாள் வந்து 48 ரூபாவும், 13ஆவது நாள் 52 ரூபா, 14ஆவது நாள் 56 ரூபா, 15ஆவது நாள் 60 ரூபா, 16ஆவது நாள் 64, 17ஆவது நாள் வந்து 68 ரூபா, 18ஆவது நாள் வந்து 72 ரூபா, 19ஆவது நாள் வந்து 76 ரூபா, 20ஆவது நாள் வந்து 80 ரூபா. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது 10 நாள் அடுத்த 10 நாளில் வந்து 620 ரூபா நம்மளால் சேவிங் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இது சின்ன சின்ன விஷயங்களை இந்த பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நிறைய சேவிங் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்தா பார்த்திங்கன்னா 21ஆவது நாள் வந்து 84 ரூபாவும், 22ஆவது நாள் 88 ரூபாவும், 23ஆவது நாள் 92 ரூபாவும், 24ஆவது நாள் 96 ரூபாவும், 25ஆவது நாள் 100 ரூபாவும், 26ஆவது நாள் 104 ரூபாவும், 27ஆவது நாள் 108 ரூபாவும், 28ஆவது நாள் 112 ரூபாவும், 29ஆவது நாள் 116 ரூபா, 30ஆவது நாள் பார்த்திங்கன்னா 120 ரூபா நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த 30 நாளுக்கும் கால்குலேஷன் போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்த 10 நாளில்
120 ரூபா நம்ம சேவ் பண்ணுறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி 10 நாள் வந்து 1020 ரூபா நம்மளால் சேவிங் பண்ண வைக்க முடியுது. ஓகேங்களா? இந்தமாரி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றாவும் நம்ம சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம உண்மையில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்லாம் இல்லைங்க. அதுக்கு தனியாக நம்ம வந்து செலவு பண்ணுறதோட ஏதாச்சும் ஒரு டப்பாவோ கிடச்சிதுன்னா அந்த டப்பாவில் கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டப்பாவை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஆன காசு வந்து 4 ரூபா நான் வந்து சேவிங் போடுறேன். ஓகேங்களா? இந்த 4 ரூபா சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேக்கான 4 ரூபா அது வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டேஸும் நம்ம வந்து போகிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து இது வந்து பைசா போடணுமா அப்படின்னா நம்மகிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து என்கிட்ட 100 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபா வந்து எத்தனை நாள் ஆன காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25வது நாளான காசாக. ஓகேங்களா? 25வது நாளில் வந்து நம்ம 100 ரூபா வந்து போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அந்த 100 ரூபாவுக்கு நேராக வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு அந்த காசு வந்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சிடும். இப்போ வந்து 25வது நாள் வந்து அந்த காசு வந்து நம்ம போடணும் அப்படின்னு இல்லை, நம்ம தான் ஆல்ரெடி வந்து டிக் பண்ணிவிட்டு போட்டாச்சு. ஓகேங்களா? அந்த நம்மகிட்ட இன்றைக்கி வந்து 20 ரூபா இருந்தாலும் சரி 30 ரூபா இருந்தாலும் சரி அது எந்த டேயில் வருதுன்னு பார்த்து டிக் பண்ணிவிட்டு அந்த காசு வந்து நம்ம டப்பாவில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நம்ம டிக் பண்ணிகிட்டே வர அந்த வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா எல்லா டோட்டலையும் கூட்டினா அதாவது ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து 220 ரூபாவும், 2வது 10 நாள் வந்து 620 ரூபாவும், 3வது 10 நாளில் வந்து 1020 ரூபா. ஓகேங்களா? 3த்தையும் டோட்டல் பண்ணால் 1860 ரூபா ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் 2000 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ வந்து என்னங்க 1860 ரூபா தான் அப்படின்னு பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல போகிறீங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில்லறை தான் நம்ம சேவிங் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பஸ்ஸுக்காக இருக்கட்டும், ஒரு காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு மல்லிகை ஜாமாவுக்கு வந்து ஒரு மல்லிகை பொருள் ஏதாச்சும் ஒன்று வாங்குறதா இருக்கட்டும், அதில் 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி காயின் இருந்தால் நம்ம 30 நாள் வந்து 140 ரூபா வரைக்குமாச்சும் நம்ம காயின் வந்து சேர்த்து வைக்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் 2000 நம்மளால் சேவிங் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து இந்தமாரி சேவ் பண்ணிங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதே வந்து வருஷத்துக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த 2000 எதில் வந்து நம்ம எப்படி வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நகை சீட்டு போடுறதா இருந்தாலும் சரிங்க, பிபிடி அதில் வந்து போட்டாலும் சரி, இதில் வந்து குழந்தைங்களுக்கான ஸ்கூலுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக கூட நம்ம வந்து சேவிங் பண்ணலாம். ஓகேங்களா? அந்தமாரியும் கட்டலாம். இல்லை செல்வ மகள் திட்டம் அதில் வந்து நம்ம வந்து மாதம் மாதம் போடுறதா இருந்தாலும் எப்படி வேணால் நம்ம வந்து சேவிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அர்ஜென்ட்டு காசு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் போதெல்லாம் நம்ம ஃபண்டுக்கு எடுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி எஸ்ஐபிக்கு வந்து அதுலேயும் சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காசு வந்து சேவிங் பண்ணி நம்மளாலேயும் நிறைய அமௌண்ட் வந்து சேர்க்க முடியும். ஓகேங்களா? இந்தமாரி மணி நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுனால ரொம்பவே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.